ஆக்சுவலாக எனக்கு ரூட் வந்து தப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு செம்ம டஃப்பாக இருந்துச்சு. பட் இப்போ நான் வந்து முள்ளுக்குறிச்சியிலேருந்து திரும்பி ரிட்டர்ன் மேலே போயிட்டு தென் திரும்பி ரிட்டர்ன் முள்ளுக்குறிச்சி வழியாக தான் வந்தேன். தென் அங்கேருந்து எனக்கு வெளியே வர வரைக்கும் எனக்கு வந்துட்டு இப்போ வந்து தலைவாசல் கிட்டே இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் வந்து ஹோட்டல்ஸ் வந்து எதுவுமே நம்ம சென்னையிலலாம் வந்து கண்ணு கெட்டின தூரத்தில் வந்து டக்குன்னு போய் சாப்பிட்றதுக்காக இருக்கும்ல, ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி. இந்த மாதிரி இங்கே எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ மதியானம் சாப்பாடே வந்துட்டு நான் ஒரு 4 மணிக்கு தான் சாப்பிட்டேனே. ஸோ தனியாக போனப்போ அந்த ஹேர்பின் பென்சில் ஏறும்போது வந்துட்டு அந்த வீடியோ வந்து எனக்கு அந்த இடத்துல எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, வீடியோ எடுக்க முடியல என்னால். ஏன்னா டேர்னிங்ஸ் அவ்வளோ இருந்துச்சு. இது வரைக்கும் நான் அந்த ஹில்லில் வந்து அந்த பெண்டு ஏறினதில்லை. ஸோ எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு யாரையாவது கூட்டிகிட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக யாராவது சப்போர்ட் இருந்தால் தான் அங்கே போக முடியும். பட் எனக்கு வந்து அந்த இடத்துல அமைஞ்சது பரவாயில்ல. இது வரைக்கும் நான் வந்து இத்தனை கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்ச மாதிரி வந்து 400 கிலோமீட்டர் கிட்ட ரவுண்டாக வந்துருச்சு. 400 கிலோமீட்டர் வந்துட்டு திரும்பி ரிட்டன் போயிட்டுருக்கேன். சேம் இப்போ தலைவாசல் கிட்டே இருக்கேன். இப்படியே போயிட்டு உளுந்தூர்பேட் தென் விழுப்புரம் அந்த ரூட் வழியாக தான் போகிறேன் சென்னை. ஸோ பர் டே 800 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது தான் என்னோடய கோல். ஸோ நினச்ச மாதிரி ஹேர்பின் பென்ஸ் கிட்ட போய் வந்தாச்சு. தென் மேலே ஏறி வந்தாச்சு. அதுக்கான வீடியோ வந்து செப்பரேட்டாக நான் எடுத்திருக்கேன். என்னோடய ஸ்கூட்டியோடு சேர்த்து எடுத்திருக்கேன் வெஸ்பா. ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்னோட சேர்த்து கவர் பண்ண முடியும்.